بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار والفلك التي تجري في البحر بما ينفع الناس وما أنزل الله من السماء من ماء فأحيا به الأرض بعد موتها وبث فيها من كل دابة وتصريف الرياح والسحاب المسخر بين السماء والأرض لآيات لقوم يعقلون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, சஃபுத் தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளின் ஒவ்வொரு விஷயங்களின் தெளிவையும் அல்ஹம்துலில்லாஹ் மிக அற்புதமான முறையில் மிக விளக்கமாக நமக்கு கிதாபுடைய ஆசிரியர்கள் விளக்கி கொண்டு செல்கிறார்கள். அதே அடிப்படையில் நாமும் நம்முடைய இந்த பாடங்களுடைய இந்த நடைமுறையை தர்த்தீபை அமைத்திருக்கிறோம். அந்த வரிசையிலே அல்ஹம்துலில்லாஹ் 162 பாடங்களை கடந்து 163 167வது ஆயத்து வரைக்கும் உள்ள பாடங்களின் ஆயத்துகளுக்கு மத்தியில், அதற்கும் முந்தைய ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பை, அதை தொடர்ந்து அந்த ஆயத்தில் உள்ள பொருள், அகராதி பொருளை, அதில் இருக்கக்கூடிய விளக்கங்களை, இன்னும் அதன் தப்சீருக்கு பிறகு அதில் அமைந்திருக்கக்கூடிய இலக்கிய நயங்களை தெளிவாக பார்த்துவிட்டு இப்பொழுது அந்த ஆயத்தினுடைய வசனங்களின் பயன்களை பார்க்கிறோம். இந்த ஆயத்துல அல்லாஹு தாலா சொல்லியிருக்கக்கூடிய முழு பயன்கள், அதை கொண்டு என்ன சொல்ல வருகிறான் என்ற ஃபாயிதாக்களை பற்றி பார்க்க போகிறோம். எனவேதான் இந்த ஆயத்தை முழுமையாக நாம் ஓதி காண்பித்தோம். அதை கொண்டுதான் அல்லாஹு தாலா நமக்கு பல விஷயங்களை சொல்ல உணர்த்துகிறான். பாடம் 227. இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன தெரியுமா? வசனங்களின் பயன்கள் தான் பார்க்க போறோம். ஏன்னா இதுவரைக்கும் வரிசையா எல்லாமே தர்த்தீபின் அடிப்படையில் பார்த்துட்டு வந்துட்டோம். வசனங்களின் பயன்கள் தான் பாக்கி இருக்கு. இதுல நாம சொல்லக்கூடிய தலைப்பு என்ன? படைப்பினங்களின் அற்புதத்தில் படைத்தவன். படைப்பினங்களின் அற்புதத்தில் படைத்தவன். அப்ப அல்லாஹ்வுத்தாலா என்ன செஞ்சிருக்கான்? படைப்பினங்களை படைச்சிருக்கான். அப்ப அந்த படைப்பினங்களிலே யாரை பார்த்தலாம்? நம்ம படைத்தவனை பார்த்து விடலாம். அப்ப அந்த அளவுக்கு நம்ம, அதனாலதான் ஒரு இலக்கிய நயத்துல சொல்லும்போது கூட முதலாவது விஷயத்துல அல்லாஹ்வுத்தாலா அந்த ஹபரை என்ன செஞ்சான்? முன்கரை மறுக்கக்கூடியவரை அசல்ல அந்த இடத்துல தாக்கீதை போட்டு அவருக்கு வலியுறுத்தி சொல்ல வேண்டும். 1க்கு 2 மடங்கு தாக்கீதை கொண்டு வர வேண்டும். ஆனால் அல்லாஹு தாலா அங்கு எந்தவித தாக்கீதையும் கொண்டு வராமல் அவனை கைர முன்கருடைய இடத்துல மறுக்கக்கூடாதவனை போன்று ஆக்கி வச்சான். மறுக்காதவனுக்கு சொல்லக்கூடிய பதிலை போன்று. ஏன்? அங்கு அத்தனை அற்புதங்களும் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. அனைத்து அத்தாட்சிகளும் ஆதாரங்களும் தெளிவான தலீல்களும், தெளிவான உறுதிமிக்க தலீல்களும் கண்ணுக்கு முன்னால் இருக்கிறது. அவைகளை பார்த்து ஏற்றுக்கொள்ள முடியும். எனவே அங்கு மறுப்பதற்கு வழியே கிடையாது. அதனால்தான் படைப்பினங்களுடைய விஷயத்தை பார்த்தே என்ன செஞ்சலாம்? பறித்தவனை பார்த்து கொள்ளலாம். படைப்பினங்களை யோசிங்க, அல்லாவை அடைந்து கொள்ளலாம். நம்ம ஏற்கனவே இது சம்பந்தமா பல ஆயத்துகள் வந்திருக்கு. அல்லாஹ் அதனாலதான் என்ன செய்யலாம்? என்னை பற்றி தெரியணுமா? என்னுடைய படைப்பினங்களை குதிரத்தை பாருங்க. உங்களை பார்த்தாலே உங்களுடைய படைப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியாமத், உங்களுக்கு அல்லாஹ் உங்களை படைச்சிருக்க அந்த படைப்பினுடைய அந்த ஆச்சரியம், அதனுடைய கோணம், அதனுடைய அந்த அம்சம், அதை பார்த்தாலே நீங்கள் அல்லாஹ்வை தெரிந்து கொள்ளலாம். மாடை பார்த்தால் மாட்டினுடைய அந்த மடுவுக்கு, அதாவது பைனி ஃபர்சி வ தமின், அந்த வெளியாகக்கூடிய சாணத்திற்கும் இரத்தத்திற்கும் மத்தியிலே லெபனன் தூய்மையான பாலை அல்லாஹு தஆலா வெளியாக்கி காண்பிக்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்பினங்கள் ஒவ்வொன்றும் அற்புதத்தான். அப்பலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத், ஒட்டகத்தை பார்க்கவில்லை அது எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது. வைலல் ஜிபாலி கைஃப நுசிபத் வைலல் அர்தி கைஃப சுத்திஹத் அப்பலா யன்துரூன இலல் இபிலி கைஃப குலிகத் வைலஸ் ஸமாஇ கைஃப ருஃபியத், வானம் எவ்வாறு உயர்த்தப்பட்டிருக்கிறது. வஸ்ஸமா பனைனாஹா பிஐதி வ இன்னா லமூசிஊன், அவனே அதை விரித்துக் கொண்டிருக்கிறான். وإلى الأرض كيف سطحت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت.
தபாரக்கல்லதி பியதிஹில் முல்கு வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்ல அல்லதி خلقல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா வஹுவல் அஸீஸுல் கஃபூர் அல்லதி خلق சபா சமாவாத்தின் திபாகா மா தரா ஃபீ خلقிர் ரஹ்மானி மின் தஃபாவுத். ஏதாவது ஒரு குறை இருக்குதா? ஃபர்ஜிஇல் பஸர ஹல் தரா மின் ஃபுதூர் சும்மர்ஜிஇல் பஸர கர்ரத்தைன் யன்கலிபு இலைக்கல் பஸரு ஹாஸியன் வஹுவ ஹஸீர். நீங்க மீண்டும் மீண்டும் அதை பார்த்தாலும் சரி, அந்த பார்வை பார்த்து பார்த்து சடைந்து உங்கள் பின்னால் உங்கள்கிட்ட திரும்பி வருமே ஒழிய குறைகளை பார்க்க முடியாது. பிகைரி அமதின் தரவுனாக தூண் இல்லாமல் அல்லாஹ் அந்த வானை படைத்த அற்புதத்தை பாருங்கள். அப்போ அந்த ஒவ்வொரு படைப்பினங்களும் அல்லாவை சொல்லுகிறது, அல்லாஹ்வுடைய குதிரத்தை பேசுகிறது, அல்லாஹ்வுடைய வல்லமையை விளக்குகிறது. அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ்வுடைய ஆற்றல் இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய வல்லமை இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய குதிரத் இருக்கின்றது என்று முஸ்லிம்களுக்கு அல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய உலக மக்கள் அனைவருக்கும் சொல்லக்கூடிய ஒரு தூது, ஒரு பயகாம், ஒரு எத்தி வைப்பைத்தான் அல்லாஹுல இந்த உலகத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதன் மூலம் அல்லாவை தாராளமாக தெரிந்து கொள்ளலாம். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாவை அறிந்த விதத்தை நாம் பார்க்கிறோம். குர்ஆனிலே நட்சத்திரத்தை பார்க்கிறார்கள், அதற்கு பிறகு சந்திரனை பார்க்கிறார்கள், அதற்கு பிறகு சூரியனை பார்க்கிறார்கள். இதுதான் என்னுடைய இறைவனோ ரப்போ என்பதாக சொல்கிறார்கள். இறுதியாக இவைகளெல்லாம் மறைந்து போகின்றன. எனவே என் ரப் இதையெல்லாம் விட உயர்ந்தவனாக, சக்தி வாய்ந்தவனாக, ஆற்றல் கொண்டவனாக இருப்பான் என்பதாக நம்பி அதற்கு பிறகு அல்லாவை அடைகிறார். எனவே அல்லாஹ்வுடைய படைப்பினங்களின் மூலம் அதனுடைய அற்புதத்திலே அல்லாவை நாம் நிச்சயமாக காணலாம். எந்த அளவிற்கு குர்ஆனுடைய இந்த முஅஜிஸா, அந்த அற்புதத்திலே அதனுடைய வார்த்தைகள், அல்லாஹு தாலா ஒவ்வொரு விஷயத்திலேயும் இந்த குர்ஆனிலே புழங்கியிருக்கக்கூடிய நடைமுறை ஒரு மனிதனால் சாத்தியமே ஆகாது, ஒரு மனிதனால் அவ்வாறு பயன்படுத்தவே முடியாது. இது அற்புதமான கலாம் என்பதை அதுவே அல்லாஹ்வுடைய அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு நமக்கு தெளிவான உறுதிமிக்க ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. வரக்கூடிய ரியாஹ் ரியாஹ் ரெண்டு வார்த்தைகள் குர்ஆன்ல, ரீஹ்னு ஒரு வார்த்தை வருது, ரியாஹ்னு ஒரு வார்த்தைகள் வருது. ரீஹ் என்பது ஒருமை, ரியாஹ் என்பது பன்மை. இந்த ரெண்டுக்கு மத்தியிலே அல்லாஹு தாலா பெரிய ஒரு வேறுபாடை எடுத்து குர்ஆனிலே கொண்டு வருவதை பார்க்கிறோம். ரீஹ் வரக்கூடிய இடத்துல அதனுடைய அர்த்தம் என்ன, ரியாஹ் என்றால் அதனுடைய அர்த்தங்கள் என்ன என்பதை தெளிவாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார். அதை கூட இந்த இன்ஷா அல்லாஹ் இந்த பின்னால் வரக்கூடிய வசனங்களின் பயன்களில் நாம் கொண்டு வருகிறோம். கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கின்றார்கள். எனவே இதன் மூலம் நாம் அல்லாஹ்வை தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இதில் எந்த டவுட்டும் கிடையாது, எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒன்றும் தெரியாத மனிதன் கூட இவைகளை பார்த்து அல்லாஹ் ஒருவன் இருக்கின்றான், ஒரே ஒருவன் தான் இருக்க முடியும், அவனை தவிர யாரும் இருக்க முடியாது, ஒருவனால் தான் இவைகள் அனைத்தையும் செயல்படுத்த முடியும், பல பேர் இருந்தால் நிச்சயமாக குழப்பம் வரும், பிரச்சனை வரும் என்று ஒரு பாமர மனிதன் கூட விளங்கிக் கொள்ளும் அளவிற்குத்தான் அல்லாஹு தாலா படைப்பினங்களை படைத்திருக்கிறான். அதைத்தான் இந்த ஆயத்திலே கூறுகின்றான். 8 வகையான படைப்பினத்திலையும் நீங்கள் அல்லாஹ்வை பார்க்கலாம் என்பதை அல்லாஹு தாலா இந்த விஷயங்களை நமக்கு தெளிவாக விளங்க வைக்க வேண்டும். இந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் வசனங்களுடைய பயன்கள்ல கிதாபுடைய ஆசிரியர் எவ்வாறு கொண்டு வந்திருக்கின்றார் என்பதை பார்த்த வேண்டிய விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் நாம் தெளிவாக தெரிந்து கொள்வோம். நாமும் முழுமையாக அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனுடைய ஆற்றலின் குதிரத்தின் மீதும் முழு நம்பிக்கை கொள்வோமாக. வாருங்கள் கிதாபை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். கிதாபிலே எவ்வாறு தெளிவாக கிதாபுடைய ஆசிரியர் விளக்கி கூறியிருக்கிறார் என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். வாருங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் ஃபவாயித், பயன்கள், பிரயோஜனங்கள், படிப்பினைகள் என்று சொல்லலாம். ஃபவாயிதாலே அல் ஃபாயிதா, அல் ஃபாயிதத் என்பதுடைய பண்பதான் ஃபவாயித். சரி, பிரயோஜனங்கள் என்பதாக சொல்லலாம். அல் ஊலா, முதலாவது, ذكر تعالى في الآيات من عجائب مخلوقاته ثمانية أنواع تنبيها على ما فيها من العبر واستدلالا على الوحدانية من الأثر. அப்ப அல்லாஹு தாலா கூறுகிறான், எதை ஃபில் ஆயாத், இந்த ஆயத்துல, மின் அஜாயிபி மஹ்லூகாத்திஹி, அவனுடைய படைப்பினங்களுடைய ஆச்சரியங்களை, அற்புதங்களிலிருந்து அல்லாஹு தஆலா இந்த ஆயத்திலே கூறி காண்பிக்கின்றான். சமானியத்த அன்வாயின், 8 வகையான படைப்பினங்களை பற்றி கூறுகிறான். 8 வகையை கூறுகிறான், 8 வகைகளை கூறுகிறான். என்னங்கிறது நமக்கு தெரியும், நம்ம இப்போ ஏற்கனவே சொன்னோம். இஃப்திலாஃப் முதல்ல ஹல்கி சமாவாச்சி வல்லர், வானம் பூமியில். ரெண்டாவது இஃப்திலாஃபில் லைலி வன்னஹார், முதல்ல ஹல்க் சமாவாத் ஒன்று வானம், ரெண்டாவது அரல் பூமி, மூணாவது இரவு பகல் மாறுதல்
இஃப்திலாஃபில் லைலி வன்னஹார். நான்காவது சுஃபுன், அதாவது கப்பலை பற்றி சொன்னது, நாலாவது விஷயம். அப்புறம் வந்து ஐந்தாவது மலை, மத்தர், வானத்திலிருந்து இருக்கக்கூடிய அந்த மலையை சொல்கிறான். அடுத்தது ஆறாவது வந்து பூமியில் இருக்கக்கூடிய இன்சான், மனிதன், ஊர்வன, அதெல்லாம். ஏழாவது காற்றினுடைய அந்த தஸ்ரீஃபு ரியாஹ், காற்றினுடைய வீசுதல், காற்று பல திசைகளில் வீசக்கூடிய அந்த தன்மைகள். அடுத்து எட்டாவது சஹாபில் முசஹர் பைன சமாய் வளர், வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில் தரிப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மேகங்கள். இந்த 8 விஷயத்தை தான் அல்லாஹ் சொல்கிறான். 8 வகையான படைப்பினங்களை பற்றி, அதில் உள்ள அற்புதங்களை பற்றி அல்லாஹு தாலா நினைவு கூறி காண்பிக்கின்றான். சரி, தம்பீஹன், உணர்த்துவதற்காக வேண்டி, அலாமா ஃபீஹா, அதிலே எந்த ஒன்று அமைந்திருக்கிறதோ, மினல் ஐபரி, அதாவது ஐபரத்துக்கு பன்ம ஐபர், அதாவது படிப்பினைகளிலிருந்து அதிலே எந்த ஒன்று அமைந்திருக்கிறதோ அதை உணர்த்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா எடுத்து கூறுகிறான். கரத்தால தம்பீஹன் வஸ்திதலாலன், இன்னும் ஆதாரம் எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி, அலல் வஹ்தானியத்தி, அவனுடைய ஏகத்துவத்தின் மீது, மினல் அசரி, பிரதிபலிப்பிலிருந்து அவனுடைய ஏகத்துவத்தின் மீது, இந்த படைப்பினங்களுடைய அந்த அசரில் இருந்து அவனுடைய வஹதானியத், அவன் தனித்தவன், அவன் ஏகத்துவம், ஒருவன் தனித்தவன் என்ற அந்த விஷயத்தின் மீது இஸ்தித்லால், அதாவது ஆதாரம் எடுத்துக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த விஷயங்களை நினைவு கூறுகிறான். சரி, அல் அவ்வல், முதலாவது என்ன? ஹல்குஸ் சமாவாத், ஹலகஸ் சமாவாத்தி வமா ஃபீஹா மினல் கவாபி, ஹல்குஸ் சமாவாத்தி, ஹல்குஸ் சமாவாத்தி வமா ஃபீஹா மினல் கவாகிபி வஷம்சி வல் கமரி, வானங்களுடைய படைப்பு. சமாவாத் என்று சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு சமாவும் எனது வித்தியாசமானதாக இருப்பதனால சமாவாத் என்பதாகவே எப்பொழுதுமே பன்மையாகவே புழங்கப்படுது. அப்போ வானங்களுடைய அந்த ஹல்க், பூமி படைப்பு, ஒமாஃபிஹா, இன்னும் எந்த ஒன்று அதில் இருக்கிறதோ, மினல் கவாகிபி, நட்சத்திரங்களிலிருந்தும், வஷம்சி, சூரியன், இன்னும் சந்திரனிலிருந்து எதுவெல்லாம் அந்த வானங்களின் மீது தவழ்ந்து கொண்டிருக்கிறதோ, வானங்களின் மீது வந்து போய் கொண்டிருக்கிறதோ, அனைத்தை பற்றியும், அனைத்து அந்த படைப்பை பற்றியும் அல்லாஹ் முதல் எடுத்து கூறுகிறான். முதல் விஷயமாக இது இருக்கிறது. அஸ்ஸானி, ரெண்டாவது என்ன? அல் அர்து, பூமியை பற்றி சொல்றான். இப்போ அர்துன்னு சொல்லி சொல்றது ஏன் அப்படின்னு சொன்னா, வானம் விதவிதமான வகை வகையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அல் அர்துங்கிறது எல்லாமே துராபு தான், மண்ணால தான் படைக்கப்பட்டது. பூமிங்கிறது மண்ணால தான் உருவாயிருக்கு. அதனால அர்துன்னு சொல்லி சொல்றான். ஒமா ஃபீஹா, அதிலே எந்த ஒன்று இருக்கிறதோ, எதெல்லாம் இருக்குது? மினல் ஜிபாலி, மலைகளிலிருந்து, வ பிஹாரின், மின் ஜிபாலின் வ பிஹாரின், மலைகளிலிருந்தும், இன்னும் கடல்களிலிருந்தும், வ அஷ்ஜார், இன்னும் மரங்களிலிருந்தும், வ அன்ஹாரின், அதாவது இன்னும் நதிகள், ஓடக்கூடிய நதிகளிலிருந்தும், வ மஆதீன, இன்னும் சுரங்கங்களிலிருந்தும், வ ஜவாஹிர், இன்னும் மரகதங்கள், அதாவது முத்து, வைரம், வைடூரியம், என்னென்ன மரகதங்கள் உலகத்தில் இருக்குதோ, அதாவது நவரத்னம் சொல்றோம்ல, அந்த நவரத்னங்கள் எல்லாமே உள்ளடங்கிடும். அப்போ அத்தனையும், இந்த அவ்வளோத்தையும் அல்லாஹ் என்ன எடுத்து சொல்றான். முதலாவது வானங்கள், இரண்டாவது பூமி. அஸ்ஸாலிஸ், மூன்றாவது என்ன? இக்திலாஃபுல் லைலி வன்னஹார், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன்னஹாரி. அப்போ இக்திலாஃபில் லைலி வன்னஹார், இக்திலாஃபுல் லைலி வன்னஹார், இரவும் பகலும் மாறி மாறி வருதல். பித்தூலி, நீளத்தை கொண்டு, நீளத்தை கொண்டு என்ன? சில நேரம் இரவு நீண்டு இருக்கும், பகல் சுருங்கி இருக்கும். சில நேரம் பகல் நீண்டு இருக்கும், இரவு சுருங்கி இருக்கும். அப்போ அல் கஸ்ரி, சுருக்கத்தை கொண்டும் இதே மாதிரி தான். அது நீண்டு இருக்கும், இது சுருங்கி இருக்கும், இது நீண்டு இருக்கும், அது சுருங்கி இருக்கும். ஒன் நூறி, இன்னும் ஒளி, இரவுல பகலில் வரக்கூடிய அந்த ஒளி இருக்குது, பகலில் அந்த ஒளி இன்னும் இருக்குது, நூறு. ஒரு துலுமத், இரவுல ஏற்படக்கூடிய அந்த இருள், கார் இருள் இருக்கலாம், சில நேரம் சாதா இருள் ஏற்படும், சில கும்முன்னு இருள் இருக்கும். அது மாதிரி ஒளி வந்து சில நேரம் மங்கலாக இருக்கும், தெளிவாக இருக்கும், எல்லாமே அடங்கும். ஒரு ஜியாதத், இனிமனது இதில் அதிகரிப்பு ஏற்படும், சில நேரம் ஒன் நொக்சான், இதில் குறைவு ஏற்படும். மூன்றாவது விஷயம் இக்திலாஃபில் லைலி ஒன் நஹார். சரி, மூணாயிடுச்சு. அர் ராபியா, நாலாவது என்ன? அஸ் சுஃபுனுல் அலீமா, அஸ் சுஃபுனுல் அலீமத்து, பிரம்மாண்டமான கப்பல், பிரம்மாண்டமான கப்பல்கள். கண்ணஹர் ராசியாத்து மினல் ஜிபாலி, அதாவது மலைகளிலிருந்து நட்டி வைக்கப்பட்டதை போன்று இருக்கக்கூடியவை. கப்பல் எப்படி இருக்கும் பார்த்தா, இங்கேருந்து நீங்கள் கடலில் பாருங்கள், தூரத்தில் ஏதோ மலையை நட்டி வச்ச மாதிரி இருக்கும். ஏன்? அதனுடைய அந்த உயரம், கம்பீரம் அப்படி இருக்கும், தெரியும். தூரத்திலிருந்து பார்க்கும்போது ஏதோ நட்டி வைக்கப்பட்ட மாதிரி இருக்கும். அப்போ கண்ணஹர் ராசியாத்து மினல் ஜிபாலி, அதாவது மலைகளிலிருந்து
நட்டி வைத்ததை போன்று இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமாக பிரமிப்பு மிக்க அந்த கப்பல்கள். வகிய மொக்கரத்துன் மொக்கரத்துன்னா என்னது? அதாவது சுமைகளை சுமக்கக்கூடியதுன்னு அர்த்தம். நிறைய சுமைகள், அதிகமான சுமைகளை சுமக்கக்கூடிய அந்த தன்மைகள் கொண்டது. மொக்கிரத்துன் பில் அஸ்காலி, அதாவது அஸ்காலை கொண்டு சுமை, அதாவது எண்ணற்ற சுமைகளை சுமக்கக்கூடியது, உறுதியான முறையில் சுமக்கக்கூடியது அஸ்கால். ஒரு ரிஜால், இன்னும் என்னது? சுமைகளை மட்டும் சுமக்காது, மனிதர்களையும் சுமந்து செல்லும். தஜிரி பிஹர் ரியாஹு, அப்போ அதை கொண்டு காற்று அப்படியே என்ன செய்யும்? வீசிக்கொண்டு இருக்கும். அதை கொண்டு காற்று வீசிக்கொண்டே இருக்கும். முக்கபிலத்தன், சில நேரம் முன்னோக்கி வீசும். இப்போ முதுபீரத்தன், சில நேரம் பின்னோக்கி வீசும். அப்போ காற்று என்ன செய்யும்? கப்பலை கொண்டு வீசிக்கிட்டே இருக்கும். சில நேரம் அப்படியே முன்னாடி தள்ளிக்கிட்டே போகும், சில நேரம் பின்னாடி தள்ளிக்கிட்டே போகும். இப்படி விதவிதமான முறையில், வித்தியாசமான முறையில் செல்லக்கூடிய கப்பல்கள், உறுதிமிக்க இடைகளை தூக்கி கொண்டு சுமைகளை சுமந்து கொண்டு செல்லக்கூடிய கப்பல்கள். இப்போ 4வது விஷயம் கப்பலை சொல்லிட்டான். வல் ஃபுல்கி அல்லதி தஜ்ரி ஃபில் பஹரி பிமா யன்ஃபஉன் நாஸ் வமா அன்ஸலல்லாஹு மினஸ் ஸமாஇ மின் மாய். 5வது விஷயம் என்ன? அல் மதரு, மலை. அல்லதி ஜஅலஹுல்லாஹு சபபன் லி ஹயாத்தில் மௌஜூதாத்தி மின் ஹயவானின் வ நபாத்தின் வ இன்சாலிஹி பி மிக்தாரின். அல் மத்தர், மலை, பெய்யக்கூடிய மலை. அல்லது எப்படிப்பட்டது? ஜஅலஹுல்லாஹ், அல்லாஹ் அதை ஆக்கி வைத்து விட்டான். அந்த மலையை அல்லாஹுத்தாலா ஆக்கிவிட்டான். சபபன், காரணமாக, காரணியால் ஹயாத்தில் மௌஜூதாத்தி, அதாவது இருக்கக்கூடிய பொருட்களுடைய வாழ்க்கைக்கு, மௌஜூதாத்னா இருக்கக்கூடியவைகள், இருக்கக்கூடியவனின் வாழ்க்கைக்கு காரண கர்த்தாவாக அல்லாஹுத்தாலா அதை ஆக்கி வைத்து விட்டான். மின் ஹயவானின், விலங்கிலிருந்தும், ஒன் நபாத்தின், இன்னும் தானியங்களிலிருந்தும். அப்போ நபாத், தானியங்களிலிருந்தும், அதாவது இது மாதிரி செடிகள் கொடிகள் இருந்தும், இன்னும் விலங்கிலிருந்தும் எதுவெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்கின்றதோ அதனுடைய வாழ்க்கைக்கு காரணமாக அல்லாஹு தாலா இந்த பொழியக்கூடிய மலையை ஆக்கி வைத்து விட்டான். இன்சாலுஹு, இன்னும் அதை அவன் இறக்குதல் மிக்தாரின், ஒரு அளவோடு தான் இறக்குவான். கதிரின் அன்சல்நாஹு, அதாவது ஒரு அளவோடு தான் நிச்சயம் அல்லாஹ் இறக்கி வைப்பான். எப்போ எது தேவையோ, எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏற்றார் போல். அதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆக்கள் சொல்லி தந்திருக்காங்க. அல்லாஹும் அகீஸ்னா ஐசன் முகீசன் ஹனி அம் மரியா, சந்தோஷமாக எங்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடியதாக, வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய, சந்தோஷப்படுத்தக்கூடிய மலையை, பயனுள்ள மலையை அனுப்புவாயாக. ஏன்னா என்ன, மலையும் வந்து கேட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப பெய்ய ஆரம்பிச்சதுன்னா அதுக்கும் சொல்லலாம் அல்லாஹும் ஹவாலைனா வலா அலைனா, அதிகமாக பொழிந்தால். இது எல்லாமே சோதனை. இப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு அளவோட தான் மலை என்ன செய்யறான்? இறக்குறான். எவ்வளோ தேவையோ அதற்கு ஏற்றாற்போல், எவ்வளோ மனிதனுக்கு தேவையோ, எந்த அளவுக்கு அது அவனுக்கு வந்து தேவைப்படுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யறான்? அல்லாஹு தஆலா மலையை இறக்கி வைக்கிறான், அவனுக்கு தேவையான அளவுக்கு அல்லாஹ். அப்போ என்ன, எந்த அளவுக்கு தேவைங்கிறத அல்லாஹ் தேவைக்காதான் இன்சாலு பிகதிரின், ஒரு அளவு நடிப்பில் தான் என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கிறான். சரி, அடுத்து அஸ்ஸாதிஸ், 6வது விஷயம். மா பஸ்ஸ ஃபில் அர்லி, பூமியிலே எந்த ஒன்று பரவி கிடைக்கிறதோ, மின் இன்சானின், மனிதர்களிலிருந்து, வ ஹயவானின், இன்னும் விலங்குகளிலிருந்து, மனிதர்களிலிருந்து எது பரவி கிடைக்கிறதோ, மா இஹ்திலாஃபிஸ் சுவரி, அதாவது சூரத்துகள், தோற்றங்கள் மாற்றங்களுடன், தோற்றங்களுடைய மாற்றங்களுடன், தோற்றங்கள் மாறி இருக்கு, தோற்றங்களுடைய மாற்றங்களுடன் விலங்குகள் மனிதர்களிலிருந்து எந்த ஒன்று பூமியிலே பரவி கிடக்கிறதோ. அப்போ எதெல்லாம் மாற்றம் இருக்கும்? சூரத்தில் மாற்றம் இருக்கும். சில விலங்கு ஹைட்டாக இருக்கும், சில விலங்கு குட்டையாக இருக்கும். இது விலங்குகளில். அதே மாதிரி தோற்றங்களை, சிலது ஒரு முகத்தை பார்க்க பயமாக இருக்கும், சிலது பார்க்கவே அழகாக இருக்கும். இப்படி எண்ணற்ற, ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஊர்வனம் மட்டும் 6000 வகையான படைப்பினங்களை அல்லாஹ் படைத்து வச்சிருக்காங்க. அப்போ இஃப்திலாஃபி சுவரி, தோற்றங்களில் மாற்றம் இருக்கும். பல அஷ்காலி, அதே மாதிரி உருவங்களில், பல அல்வானி, நிறங்களில் மாற்றம் இருக்கக்கூடியது. சரி, இப்போ 6 வகை ஆயிடுச்சு. அஸ்ஸாபியா, 7வது, தஸ்ரீஃபுர் ரியாஹி, காற்றுகளை திருப்பி விடுதல். வல் ஹவாய், வல் ஹவாயினா இன்னும் என்னது? வல் ஹவாவு, காற்றுகளை திருப்பி விடுதல். ஹவாவு, இன்னும்
ஹவானா என்ன? ஜிஸ்முல் லத்தீஃபுன், ஒரு மென்மையான ஒரு உடல் கொண்ட தோற்றம் கொண்ட ஒரு பொருள் தான் ஹவா. அப்படி அப்படி இதமா இருக்கும் ஒரு உருவம், அது மேலே படும்போது அதனுடைய மென்மைத்தன்மை, அதனுடைய இது நமக்கு தெரியும். அதை உணரத்தான் முடியும், அதை உணரத்தான் முடியும். ஒவ்வொரு தாலிக்க காயத்தில் குவச்சி அப்படி இருக்குது. இப்படி இருந்தாலும் அது தாலிக்க அவ்வாறு மென்மையான உடல், மென்மையான உருவம் இருக்க உடல் கொண்ட அந்த நிலையில் இருப்பதுடனும் காயத்தில் குவத்தி, ஆற்றலில் எல்லை வரைக்கும் செல்லக்கூடியது, ஆற்றலிலே முடிவு வரைக்கும் செல்லக்கூடியது. பிஹைஸ் எவ்வாறு என்றால், பாறையை அப்படியே பிடுங்கிவிடும். ஷஜர, மரங்களை அடியோடு எழுச்சி உருவி எடுத்துரும். யஹ்ரிபுல் புனியானல் அலீம், பெரிய பெரிய கட்டிடங்களை ஒன்றுமில்லாமல் தரைமட்டமாக்கிவிடும், அப்படியே தரைமட்டமாக்கிவிடும் காற்றினுடைய நிலை. அரசனர் அல்லாஹ் சொல்ற மாதிரி ரியாஹன் சர்சரின் ஆத்தியா என்பதாக சொல்றான். அப்போ ஒவ்வொரு தாலிக்க இவ்வாறு இருப்பதுடனும், அது மென்மையான தோற்றத்திற்கு இருப்பதுடனும் ஒன்று இருக்குது. அதனுடைய சக்தி எல்லை எப்படி? பாறையை தூக்கி வீசிடும், மரங்களை பிடுங்கி எடுந்துடும், அதே மாதிரி கட்டடங்கள், பெரிய பெரிய கட்டடங்களை ஒன்றுமில்லாமல் அழித்து விடும், இதெல்லாம் செய்யும். அதே நேரத்தில் இப்படி இருப்பதோடு என்ன செய்யுது? உஜூதுல் ஹயாத், இருக்கக்கூடிய பொருளினுடைய வாழ்க்கைக்கு ஒரு தேவையானதாக இருக்கு. பலவ் அம்சக தரஃபத் ஐனின் லமாத்த குல்லு தி ரூஹின் வஅன்தனமா அலா வஜ்ஹில் அர்த். ஃபலவ் அம்சக, அது தன்னை தடுத்து கொண்டால், பிடித்து கொண்டால், இல்லை அல்லாஹ் பிடித்துட்டான். பலவ் அம்சக, அல்லாஹ் அதை பிடித்து கொண்டால், தரஃபத் ஐனின், கண்ணிமைக்கும் நொடி அளவுக்கு, ஒரு கண்ணிமை சென்ற அளவுக்கு அதை காற்றை ஃபுல்லாக நிறுத்தி வச்சிட்டான்னு சொன்னா, லமாத்த, செத்துவிடும், குல்லு தி ரூஹின், உயிருள்ள ஒவ்வொரு ஜீவராசியும் மண்டையை போட்டுரும், எல்லாமே செத்து போயிடும், எல்லாமே மரணித்து விடும். அன்தனமா அலல் வஜ்ஹில் அர்த், இன்னும் நாறிவிடும். மா அலல் வஜ்ஹில் வர்த், பூமியில் உள்ள அனைத்து விஷயங்களும் எந்த ஒன்றுக்கு எல்லாமே நாரி போயிடும். காற்று இல்லைன்னு சொன்னால் எல்லாமே நாத்தம் எடுத்துரும். சாமின், எட்டாவது, அஸ்ஸஹாபு மஅ மா ஃபீஹி மினல் மியாஹில் அஸீமத்தி, மேகம், மஅ மா ஃபீஹி, அதில் எந்த ஒன்று ஆகியிருப்பதற்கும், மினல் மியாஹில் அஸீமத்தினா பிரம்மாண்டமான தண்ணீர் அதில் குடியிருக்கிறது, அதில் இருக்கிறது. அல்லத்தி, எப்படிப்பட்டது? தசீலு மின்ஹா, அதிலிருந்து வழிந்தோடும், அல் அவுதியத்து, ஓடைகள், அல் அவுதியத்துல் கபீரத்து, பெரும் பெரும் ஓடைகள். எபுகா முஅல்லகன், அது எப்படி இருக்கும்? தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சஹாப், மேகம் இருக்கிறதே, தொங்கிக் கொண்டிருக்கிறது. பைன சமாய் வல் அர்தி, பூமிக்கும் வானத்திற்கும் மத்தியில் தொங்கிக் கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த மேகம். பிலா இலாக்கத்தின் தம்சிகுஹு, அதை பிடிக்கக்கூடிய, அதாவது பிலா இலாக்கத்தின்னா எந்தவித தொடர்பும் இல்லை, எந்தவித ஒட்டும் இல்லை. தம்சிகுஹு, அதை பிடித்து கொள்ளக்கூடியது, அது பிடிக்கிறதுக்காக வேண்டி எந்தவித இதுவும் கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது. அம்சக இம்சிகு, அதை பிடிப்பதற்கு சொல்லலாம். தும்சிகுஹு, அதை பிடிப்பதற்கு எந்தவித தொடர்பும் கிடையாது. வலா தியாமத்தன், எந்தவித சப்போர்ட் இல்லை. தியாமத்னா ஒரு தூண் மாதிரி. துஸ்னிதுஹு, அதன் மீது அது சாய்ந்து கொள்வதற்கு எந்த விதமான ஒரு தூண் மாதிரி ஒரு சப்போர்ட் கிடையாது. ஃபசுபஹானல் வாஹிதுல் கஹார், அடக்கியால கூடிய அந்த ரப்பினுடைய, அல்லாஹ்வுடைய திருநாமம் பரிசுத்தமாகிவிட்டது. இவ்வளோ விதமான படைப்பினங்களை அல்லாஹ் படைத்து ஒவ்வொன்றையும் பரிபாலித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொன்றுடைய பயனையும் பார்க்கின்றோம். அது இல்லை என்றால் அதனுடைய நஷ்டத்தையும் நாம் பார்க்கின்றோம். அது ஒரு நிமிடம், ஒரு சில நொடி பொழுதுகள் இல்லை என்றாலும், காற்று வீசலைன்னு சொன்னா தன்னை எல்லாம் பிடிச்சிட்டான், காற்றை கொஞ்ச நேரத்துக்கு காற்றே எல்லாம் உலகத்தில் ஆக்கிட்டான்னு சொன்னா எல்லா உயிர்களும் இறந்துவிடும், இன்னும் பூமி மேல நாத்தம் எடுத்துடும் சொல்லி தெளிவாக சொல்றோம். மேகம் தொங்கும், ஒரு தோல் தூர்த்தி மாதிரி மேகம் தொங்கிக் கொண்டிருக்கிறது. சரி, அஸ்ஸானியத்து, இரண்டாவது, வரத லஃப்து ரியாஹி ஃபில் குர்ஆனி முஃப்ரதத்தன் வ மஜ்முஅத்தன். ரியாஹ் என்ற வார்த்தை குர்ஆனில் வருகிறது முஃப்ரதத்தன், அதாவது ஒருமையாகவும், மஜ்முஅத்தன் பன்மையாகவும் வருகிறது. ஒருமையிலையும் பயன்படுத்தப்படுது, பன்மையிலையும் பயன்படுத்தப்படுது. ஃபஜாஅத் மஜ்முஅத்தன் மஅர் ரஹ்மதி, ஆனால்
எங்கெல்லாம் பன்மையோடு வருகிறதோ அதெல்லாம் அவனுடைய ரஹ்மத்துடன் இணைந்த காற்றுக்கு சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய அருள், அவனுடைய ரஹ்மத்தோடு கூடிய காற்றுக்கு என்ன சொல்லப்படும்? ரஹ்மத்துடைய காற்று. அதுக்கு அர் ரியாஹ், அர் ரியாஹ் என்று பன்மையாக சொல்லப்படுது. அர் ரியாஹ் என்று பன்மையாக சொல்லப்படுது. சரி. முஃப்ரதத்தன் ஒருமையாக சொல்லப்படும் மால் அதாபி, அதாவது வேதனையுடன். மால் அதாப்னா வேதனையோடு சொல்லப்படும். கௌலிஹி, அல்லாஹ்வுடைய சொல்லை போன்று. என்ன? வமின் ஆயாத்திஹி ஐ யுருசிலர் ரியாஹ முபஷராத்தின். வமின் ஆயாத்திஹி ஐ யுருசிலர் ரியாஹ முபஷிராத்தின் வல் யுதீகக்கும் மின் ரஹ்மத்திஹி. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், மழைக்கு முன்னர் குளிர்ந்த காற்றை நற்செய்தியாக அவன் அனுப்பி வைப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் ஒன்றே. அப்போ அவன் அனுப்பி வைப்பது ரியாஹ் முபஷிராத் என்பதாக வருது. இது சூரத்து ரூம்ல 45வது ஆயத்து. சூரத்து ரூம் சூறால 45வது ஆயத்தாக இருக்கு. சரி, இதுல ரியாஹ் என்ற வார்த்தை வருது. ரியாஹ்ங்கிற வார்த்தை எதுக்கு சொல்லப்படுது? முபஷிராத், சுப செய்தி சொல்லக்கூடியதாக வந்திருக்கிறது. வ கவுலுஹு, இன்னும் அல்லாஹ்வுடைய சொல். அது எதுக்காக வேண்டி சொல்றான்? அதாவது அது மட்டும் சொல்லிட்டு சொல்றான். அது எதுக்கு? அதை கொண்டு அத்தாட்சியில் ஒன்று, அதை கொண்டு அவன் தன் அருளை மழையை நீங்கள் சுவைக்கும்படி செய்து 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 அதை செய்யறதுக்கு தான். சரிங்களா? சரி, கப்பல்களை ஓகே விடுன்னு சொல்றான். சரி, கவுலுஹு, இன்னும் நம்முடைய அல்லாஹ்வுடைய சொல். வஹுவல்லதி அர்சல ரியாஹ புஷ்ரம் பைன யதை ரஹ்மதிஹி. வஹுவல்லதி, அவன் எப்படிப்பட்டவன் என்றால், அரசல ரியா, காற்றை வீச செய்தான், காற்றுகளை வீச செய்தான், புஷ்ரன் சுப செய்தியாக, பைன எதை ரஹ்மதி, அவனுடைய அருளுக்கு முன்னால், அவனுடைய ரஹ்மத்துடைய, அவனுக்கு ரஹ்மத்துக்கு முன்னால், அவனுடைய ரஹ்மத், அதான் அவனுடைய ரஹ்மத்தாக இருக்கு. புஷ்ரம் பைன எதை ரஹ்மதி. அல்லாஹ்வுல அனுப்பிச்சான், காற்றை வீச செய்யறான். எப்படி? புஷ்ரம் பைன எதை ரஹ்மதிஹி. அர்சலர் ரியா ஹுவல்லதி அர்சலர் ரியா, அவனே என்ன செய்யறான்? காற்றுகளை வீச செய்கிறான். அவன்தான் அவனுடைய அருள் மழைக்கு முன்னர் நற்செய்தியாக குளிர்ந்த காற்றை அனுப்பி வைக்கிறான். அது கருக்கொண்டு கலந்த மேகங்களை சுமந்த பின்னர் என்பதாக தொடர்ந்து வருது. அப்போ அவன் தான் என்ன செய்யறான்? அருள்மலைக்கு, அதாவது அவன்தான் அவனுடைய அருள்மலைக்கு முன்னர், பைன எதை ரஹ்மத்தி, அவனுடைய அருள்மலைக்கு முன்னர் நற்செய்தியாக காற்றை, குளிர்ந்த காற்றை அனுப்பி வைக்கிறான். வஹுவல்லதி அர்சல ரியாஹ புஷ்ரம் பைன எதை ரஹ்மதி. சூரத்துல் ஆராஃப்ல 56வது ஆயத், 57வது ஆயத்தாக இருக்கு. சரி, சூரத்துல் ஆராஃப்ல 57. சரி, வஜாத் முஃப்ரதத்தன் ஃபில் அதாபி. அப்போ இங்கே வந்திருக்க ரியாஹ் ரியாஹ் ரியா, காற்றுகள் வர்றதெல்லாம் பன்மைக்காக வருது. எல்லாமே என்னது? சுப செய்தியாக வருது. சரி, வஜாத் முஃப்ரதத்தன் ஃபில் அதாபி, ஆனால் முஃப்ரதா வரும்போது வருகிறது ஃபில் அதாபி, வேதனைக்காக வேண்டி வருகிறது. கௌலிஹி, அல்லாஹ்வுடைய சொல். பிரீஹின் சர்சரின் ஆத்தியா. பிரீஹின் சர்சரின், அதாவது தொடர்ந்து கடுமையான காற்றை பற்றி அங்கே சொல்றான். சூரத்துல் ஹாக்கா அல்லாஹ் சொல்லும்போது அந்த நம்ம என்ன செஞ்சோம்? ரீஹின் சர்சரின் ஆத்தியா, இந்த காற்றுடைய வேகத்தை சொல்லும்போது சமூக கூட்டத்தாருக்கு அல்லாஹு தாலா அனுப்பி வைத்து அந்த காற்றுடைய இதை சொல்றான். அம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா. ஆதெனும் மக்களோ அதிவேகமாக விரைந்து இறைந்து செல்லும் புயல் காற்றை கொண்டு அழிக்கப்பட்டனர். அப்போ எப்படிப்பட்டது? விரைந்து இறைந்து, வேகமாகவும் இருக்கும், கடுமையான சப்தத்தோடு இருக்கும். அப்படிப்பட்ட காற்றை கொண்டு அழிக்கப்பட்டார்கள். யாரு? ஆது கூட்டத்தார்கள். அம்மா ஆதுன் ஃபஉஹ்லிகு பிரீஹின் சர்சரின் ஆத்தியா.
இறைந்து விரைந்து வீசக்கூடிய அந்த காற்றை கொண்டு என்ன செய்தார்கள்? ஆது கூட்டத்தார்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அந்த கூட்டத்தார்கள் அதை கொண்டு அழிக்கப்பட்டார்கள். சரி. கவுலுஹு அடுத்ததாக அர் ரீஹல் அகீம் என்பதாக சொல்றான். சூரத்து அது முன்னாடியில் இருந்து சூரத்துல் ஹாக்கால ரீஹின் சர்சரின் ஆத்தியாங்கிறது ஹாக்கால வர்றது. அடுத்ததாக சூரத்து தாரியாத்தில் உள்ள ஒரு ஆயத்தெல்லாம் சொல்லும்போது ரீஹல் அகீம் என்பதாக சொல்றான். அதாவது எப்படிப்பட்ட காற்று என்பதை சொல்லும்போது அல்லாஹுத்தாலா சொல்லும்போது அவங்களுக்கு என்னது ரீஹல் அகீம் என்ற ஒரு வார்த்தையை சொல்றான். ஒஃபி ஆதின் இது அர்சல்னா அலைஹிமுர் ரீஹல் அகீம். இது சூரத்து தாரியாத்தில் வரக்கூடிய ஆயத்து. அல்லாஹுத்தாலா ஆதினும் மக்களிலும் ஒரு படிப்பினை உண்டு, அவர்கள் மீது நாம் நாசகரமான மலட்டுக்காற்றை அனுப்பிய சமயத்தில், கடுமையான மலட்டுக்காற்றை அனுப்பிய சமயத்தில் வருவிய அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதா ஹப்பத்திர் ரீஹு, காற்று வீச ஆரம்பித்து விட்டால், அல்லாஹும்ம ஜஅல்ஹா ரியாஹன், யா அல்லாஹ் இது எங்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடிய காற்றுகளாக ஆக்கி வைப்பாயாக, வலா தஜஅல்ஹா இதை ஆக்கி விடாதே, ரீஹன் வேதனை தரக்கூடிய காற்றாக ஆக்கி வைத்து விடாதே என்பதாக துவா செய்வார்கள். அப்போ இது வந்து எங்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடிய காற்றுகளாக ஆக்கிவை, வேதனை தரக்கூடிய காற்றாக ஆக்காது. அப்போ ரியாஹனுங்கிறது குரான்லையும் பார்க்குறோம், சுப செய்திகளுக்காக வேண்டி புழங்கப்படுது. ஹதீஸ்லையும் பார்த்தா சுப செய்திக்காக வேண்டி நபி துவா செஞ்சிருக்காங்க. அதே நேரத்தில் ரீஹங்கிறது அதாவது வேதனைக்காக குரான்லையும் கூறப்படுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவும் அவ்வாறே அமைந்திருக்கிறது. எனவே இதன் மூலம் நாம் அல்லாவிடம், அல்லாவுடைய கலாம் அதில் உள்ள ஒவ்வொரு விஷயங்களும் பெரிய அத்தாட்சிகள் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்குது. அல்லாவுடைய ஏகத்துவத்தின் மீதும், அவனுடைய உஜூதின் மீதும், அவனுடைய ருபூபியத்தின் மீதும், அவனுடைய இலாஹியத்தின் மீதும், அவனுடைய குதிரத் வல்லமையின் மீதும், அலாதியான ஆற்றல் மீதும் நமக்கு தெளிவாக இது நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. அவனுடைய வார்த்தைகளுடைய அந்த நயங்களும் நமக்கு ஒரு பெரிய படிப்பினை தருகிறது. எனவே அல்லாஹு தாலா அவனுடைய கலாமின் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசத்தையும் உள்ளத்திற்கு ஒளியையும் தந்து நமக்கு சுபிச்சமான வாழ்க்கையும் மேலும் மறுமையிலும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.